கடைசியா உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தாச்சு. எங்களால பார்க்க இயலாது, எங்களால சகிக்க இயலாது. நீச்சா நீச்சா ஒழுங்கு ராசமனோகரி, நீச்சா ராசமனோகரி, ஒழுங்கு வா ஒழுங்கு வா ஒழுங்கு 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 நீச்சா நீச்சா இது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இல்ல, நீ ஒரு பெரிய படம் போகிறாயே. எங்களை விட்டுட்டு போறியே, எங்களை விட்டுட்டு போறியே. இந்த நேரம் ஆகுது, நேரம் கிட்டி கிட்டி கொண்டு வருகிறது. இருக்கிறா என்று இருந்தோம். எங்களால நடிக்கலாம். ஐயோ எங்களை விட்டுட்டு எங்க போல நாங்கள் என்ன செய்வோம்? ஐயோ ஐயோ சனனியே நொடிகளை விட்டுட்டு போறோம். எப்போ எடுத்து என்ன கேட்க போறேன்? நானியக்கா நீ சாப்பிட்டியோ? ஐயோ சனனியா சின்னவங்களை விட்டுட்டு போட்டியே. ஐயோ ஐயோ போறேனம்மா வந்துட்டாயிரும். எல்லாரும் வந்துட்டு நான் கூட்டி கொண்டு போறதுக்கு ஆயுதம் எங்களை விட மாட்டோம். நான் விட மாட்டேன் என்று நீட்டாது பார்த்து கொண்டு நிக்கிறீங்க. விடாது ஐயோ நீட்டா மாலை போட்டு வழி இருக்கவே நாங்க நிக்கிறோம். ஐயோ ரீட்டா நான் தரிச்சு போறேன் ரீட்டா. இரவு 10 மணிக்கு தேர்வு எடுப்பேன், மத்தியானம் எடுப்பேன். ஐயோ ஒழுங்கு ரீட்டா ஐயோ இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இல்லை. எங்களை விட்டுட்டு போறியே. நாங்கள் என்ன செய்வோம்? ஐயோ நாங்கள் என்ன செய்வோம்? போறோம்? ஐயோ கடவுளே அம்மா இந்த கல்யாணத்துக்கு கழுத்து முழுக்க மாலை நீங்க கடைக்குட்டியா பிறந்து செல்லமா வளர்ந்து இந்த நிலையில அனுப்புறோமே. ஐயோ என்னால நாங்க ஏறாது 7 பேர் 8 பேர்ல எல்லாரும் போட்டியெல்லாம் 3 பேர் தான் இருக்கிறோம். கோயில் முடிச்சு கரைச்சு போட்டு நீ நான் இவ்வளவு கவலை போட்டு அதில் போய் விட்ட போய் என்ன பார்க்கவும் சரி சுகத்தோடு போய் கடைசியா இந்த நிலையை காணக்கூடியதா இந்த நிலையே காணவே கண்ண மூடி கொண்டு வருங்க ஞானே காண நான் சாட்சி சொல்லுவேன் நான் சாட்சி அவரே வந்து சொல்லிருக்கலாம் ஒரு வாயத்திலிருந்து ஞானியக்கா பாபுராணியக்கான்னு சொல்லு. ஐயோ உங்களால தாங்க இயலாதுன்னு மாட்டவே இருக்க மாட்டே. ஐயோ கடவுளே பாருங்கோ எங்க ரீட்டா பாருங்கோ நன்றி கையிலும் கூட்டி 2 பேரும் தான் எங்கேயும் போறாங்க. கட்டுரைக்கு போறாலும் அப்படித்தான், கோவிலுக்கு போனாலும் அப்படித்தான், எல்லா இடமும் போறாங்க. இனிமே நான் தெரிஞ்சு போனது நான் ஒரு உங்களை பிள்ளை 3 பேரும் போட்டின பெரிய கபூட்டா கடைசி அப்படியே படுத்தி போனேன். நான் தான் தெரிஞ்சு கொண்டேன். என்னால அன்புடன் ஜெபம் செய்வோம். வல்லவரும் நித்தியருமாயிருக்கிற கடவுளே, வாழ்வுக்கும் மரணத்திற்கும் அதிபதியே, எங்கள் வழிகளில் எல்லாம் நீரே கடவுள் என்று அறிந்துள்ளோம். அதனை ஒப்புக்கொள்கின்றோம். உள்ளத்தை துயரமாட்கொண்ட போதிலும் உம்மிடத்தில் நாங்கள் வைத்துள்ள அன்பும் விசுவாசமும் எங்களை ஏவுவதினால் இந்த வழிபாட்டை நிறைவேற்ற கூடியிருக்கின்றோம். அழிவுக்குரியவைகளின் நிழலிலிருந்து எங்களை எடுத்து மது பார்வையின் ஒளிக்குள் எங்களை உயர்த்தியருளும். விகாரம் பொருந்திய வாழ்வு சிந்தனைகளிலிருந்து எங்களை நீக்கி வசிக்கும் என்று மாறாத மகிமை நிறைந்த நித்திய அரசுக்குள் எங்கள் மனங்களை திருப்பி அருளும்.
காணப்படுகிறவைகளின் சிதைவின் மத்தியில் வாழும் எங்களிடம் காணப்படாதவராகிய உமது தேற்றரவாளனை அனுப்பி எங்களோடு பேசியருளும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பேரில் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆமேன். நாங்கள் பாடல் பிரதியில் இருக்கிறதான முதலாவது பாடலை சேர்ந்து பாடுவோம். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. பாடல் பிரதியில் இருக்கிற முதலாவது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. இந்த பூமி
துன்பங்கள் தொல்லை எடுக்க நிடறிவை தொண்டரமை ஆண்டி வந்துடினும் சொல்லி முடியாத ஆறுதல் கிருபையை துன்பத்தினூடே ஆண்டவர் அனுப்புகிறவராயிருக்கின்றார். இந்த புவி, இந்த உலகம் நமக்கு சொந்தமானதல்ல. இந்த உலகத்தை விட்டு நாங்கள் என்றோ ஒரு நாள் கடந்து செல்லுவோம். இந்த அடியவளும் ஆண்டவரோடு வாழ்ந்து உலகத்தை விட்டு கடந்து சென்று நித்திய வாழ்வை ஆண்டவருடைய சமூகத்தில் பெற்றுக்கொண்டார் என்ற நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டிலே நாங்கள் கலந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்றார். ஆண்டவருடைய ஆறுதல், சமாதானம் அவருடைய மகள், அவருடைய கணவன், மருமகன், பேரப்பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உறவுகளுக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஜெபம் செய்வோம். வாழ்வுக்கும் மரணத்துக்கும் அதிபதியான கடவுளே, இந்த உலக வாழ்வை முடித்து உம்முடைய சமூகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட தாயானவருக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த உலகத்திலே அவர் வாழுகிற போது ஆண்டவரே மற்றவர்களுக்கு செய்த நன்மைகள், ஆண்டவரே மற்றவர்களுக்கு அளித்த ஆறுதல்கள், மற்றவர்களுக்கு கொடுத்த ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே உதவிகள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து பார்த்தவர்களாக ஆண்டவரே அவருடைய வாழ்வுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே விசேடமாக இந்த உலகத்தின் பாடுகளுக்கு ஆண்டவரே அவர் மரித்து உம்முடைய சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதல் அடைகின்றார். அவரை உம்முடைய வருகையிலே நாங்கள் முகமுகமாய் சந்திப்போம் அந்த நம்பிக்கையை கூடாக குடும்பத்தவர்களை தேற்ற நீங்கள் கொடுத்த இந்த தருணத்துக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே விசேஷமாய் என்னில் நம்பிக்கை கொள்ளுகிறவன் மரித்தாலும் வாழ்வான் என்று சொல்லுகின்ற ஆண்டவரே இறை வார்த்தையின்படி தகப்பனே, இந்த சரீரத்துக்கு அவர் மரித்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையை ஆண்டவரே குடும்பத்தவர்களை கொடுக்கிறோம். நீர்தாமே குடும்பத்தவர்களை ஆறுதல் படுத்தும்படிக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே விசேஷமாக அருமையான கணவனுக்காக, மகளுக்காக, மருமகன், பேரப்பிள்ளைகள், சகோதரர்கள், உறவுகள் ஒவ்வொன்றையும் உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்களுடைய கண்களிலே இருக்கிறதான கண்ணீர்கள், மனதிலே இருக்கிற கவலைகள், வேதனைகள், பிரிவுகள், இழப்பின் ஆண்டவரே அந்த துயரமான சூழ்நிலைகள் எல்லாவற்றில் இருந்தும் நீர் இந்த குடும்பத்தை விடுதலை செய்யும்படிக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொல்லுகின்ற கடவுளுடைய கரம் இந்த இடத்திலே ஆண்டவரை அசைவாடத்தக்கதாக இந்த தாயானவர், இந்த மனைவி ஆண்டவரே இந்த உறவு இல்லாத இடத்திலே நீர் இருந்து இந்த குடும்பத்தவர்களை ஆறுதல் படுத்தி ஆண்டவரை சமாதானப்படுத்தும்படிக்காக மன்றாடுகிறோம். மிகுதியான ஆண்டவரே வழிபாட்டின் வேலைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நல்லடக்க காரியங்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் கூட இரும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென். நாங்கள் இப்பொழுது ஒரு பாடலை பாட கேட்போம். சரண்யா ஒரு பாடலை பாடுவோம். அன்பு அம்மா மறக்க மாட்டேன், நீங்கள் என் தெய்வம். அன்பு அம்மா மறக்க மாட்டேன், நீங்கள் என் தெய்வம். அம்மா ரீட்டா, அம்மா ரீட்டா, அம்மா ரீட்டா ரீட்டா. அம்மம்மா அம்மா அம்மம்மா அம்மம்மா என்னை பெற்று வளர்த்து வந்தீரே அம்மா அம்மா. என்னை பெற்று வளர்த்து வந்தீரே, ஆசையா என்னை பாதுகாத்தீரே, ஆசையா என்னை பாதுகாத்தீரே. என்னையும் அப்பாவையும் எங்க விட்டு போனீங்க, அப்பா வருவீங்க. அம்மா ரீட்டா, அம்மா ரீட்டா, அம்மா ரீட்டா, அம்மா அம்மா அம்மம்மா அம்மா அம்மம்மா அம்மா அம்மம்மா
அம்மம்மா ஆர்வச்சுவை அரவணை தீரே அம்மா அம்மா ஆர்வச்சுவை அரவணை தீரே எங்கட உலகம் நீங்க தானே எங்கட உலகம் நீங்க தானே அந்த முகத்தை எங்கு காண்பி எங்கு நான் காண்பேன் அம்மா அம்மம்மா அம்மா அம்மம்மா அம்மா அம்மம்மா அம்மா அம்மா ரீட்டா அம்மா ரீட்டா அம்மா ரீட்டா அம்மா அம்மா ரீட்டா அம்மா ரீட்டா அம்மா ரீட்டா அம்மா அம்மா அம்மம்மா அம்மா அம்மம்மா அம்மா அம்மம்மா அம்மம்மா அம்மா உங்களோட ஆசைக்கு நான் பாடிட்டேன் அம்மா தேங்க்ஸ் அம்மா எனக்கு இந்த பாடத்தை ஓகே ஆக்கினதுக்கு அம்மா குட்டி ஹாப்பி அம்மா அம்மா நாங்கள் இப்பொழுது நினைவுரையை கேட்போம். இந்து சமுத்திரத்தின் முத்து என அழைக்கப்படும் இலங்கையின் வடக்கில் பனைவளம் நிறைந்த பருத்தித்துறையின் கற்கோளம் என்னும் கிராமத்தில் பெயர் பெற்ற தலைமை ஆசிரியர் தம்பி ஐயாவுக்கும் வீட்டின் தலைவி செல்வநாயகி அம்மாவிற்கும் 8வது புதல்வியாக தாமம்மா பிறந்தார். இவர் ரீட்டா என்று எல்லாரும் அன்பாக அவங்க அழைப்பாங்க. இவர் ராசமனோகரி 1955ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 23ஆம் தேதி மண்ணில் உதித்தார். 4 அண்ணாக்கும் 3 அக்காக்கும் என சகோதர பலத்தோடு வாழ்ந்தவர். தாய் தந்தைக்கு செல்ல பிள்ளையாகவும் 7 சகோதரர்களுக்கு பாசக்காரமும் குறும்புக்கார தந்தையாகவும் இருந்தார். ஆரம்ப கல்வியை வட இந்து பாடசாலையிலையும் இடைநிலை மற்றும் மேல்நிலை கல்வியை மெதடிஸ்ட பெண்கள் உயர்தர பாடசாலையிலும் கற்றார். கல்வியுடன் பின் ஷார்ட் ஹேண்ட் கோர்ஸில் இணைந்து 1 நிமிடத்தில் 120 சொற்கள் அடிக்கிற அளவுக்கு திறமை பெற்றவர். இதால் அவருக்கு தேசிய வீடமைப்பு அதிகார சபையில் ஸ்டெனோகிராஃபராக கடமையாற்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கே அதே திணைக்களத்தில் கணக்காளராக கடமையாற்றிய வேல்முருகு என்பவரை 1988ஆம் ஆண்டு சித்திரை 20ஆம் தேதி பெற்றோர் உறவினர் நண்பர்கள் சூழ கரம் பிடித்தார். அப்பம்மா கூட்டியையும் கூட்டனையும் இவதான் பெற்று பார்த்தவா. தாயாக மட்டுமல்ல சிறந்த மனைவியாகவும் தாபமாக இருந்தவா. அளவுக்கு அதிகமான பாசத்தை கொட்டி கொட்டி கொடுத்தவா. அவரை உலகம் மற்றும் இவ்வுலகில வாழும் வர ஒரு சின்ன சண்டை கூட நான் பார்த்ததில்லை. வீட்டு பக்கத்துல மகள் மருமகன் பேர பிள்ளைகள் என்று சந்தோஷமா இந்த வீட்டுல இருந்தவா. இல்லற வாழ்வின் பயனாக 1993 சரண் பிறந்தவா. தனது ஒரே மகளுக்கு அன்பையும் பாசத்தையும் அளவுக்கு அதிகமாக அளித்து தமது வீட்டின் செல்ல இளவரசியாதான் வளர்த்தவே 31 வயது வரையும் அவ ஒரு நாளும் அடிக்கலட்டாமம்மா. அவ விருப்பப்படுபடியே நிரோசித்தப்பாவையும் கல்யாணம் பண்ணி வச்சவா. 7 சகோதரர் 2019ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி ஆருஜனையும் 23 செப்டம்பர் 6 அச்சுவையும் தனது பேர பிள்ளைகளாக கையில் ஏந்தேக்கல. அவட வாழ்க்கையில் அவ அதி உச்ச சந்தோஷத்தை அனுபவிச்சவா. அவர்களை உள்ள கையில வைத்து தாழ்த்தினவா. அவருக்கு அவைதான் சோறு ஊட்டுறது, குளிப்பாடுறது, பாட்டு பாடுறது, பாடம் படிப்பிக்கிறது. அம்மம்மா அம்மம்மாட்டு பின்னாலேயே சுத்தி விடும் அம்மம்மாவாகவும் சின்ன தாயாகவும் அவ இருந்தவா. 7 சகோதரர்களோடு மிகுந்த அன்போடும் ஒற்றுமையாகவும் வச்சிருந்ததே இவதான். 17 பெறா மக்களுக்கும் தாய்க்கு தாயாக இருந்து அவர்களை வழி நடத்தி அவர்களோட பிரச்சனை பிள்ளைகள்
தண்ட பிள்ளைக பிரச்சனை போல எதையும் எதிர்பாராது மனம் கூடாது சிரித்த முகத்துடன் அன்பை மட்டும்தான் கொடுப்பா. அவர்கள் ரீட்டா சின்னம்மா, டாம்மா, குண்டு மாமி, ஆசை சித்தி என வாய் நிறைய கூப்பிட்டவர்கள். இயேசுவுக்கும் இவர் இலங்கையில் உள்ள அம்மம்மா இருந்த பிறகு எல்லாம் டாமம்மா தான் எனக்கு அம்மம்மா மாதிரி, நீ அழாத பிளஸி, நான் உன்னோட இருப்பேன், நீ கவலைப்படாத, ஒவ்வொரு நாளும் என்னோட எடுத்து கதைப்பா. அம்மாவோட எல்லாம் 10 நாள் 10 தடவை கதைப்பா. ஒரு நாளைக்கு சொந்தமா மாதிரி கதைப்பா. ப்ளீஸ் போயிடாதீங்க. நான் கேட்டேன் வரைக்கல நல்ல ட்ரெஸ் ஆகிட்டு வர வாட்டுக்கா அப்படி என்ன தவறெல்லாம் திருத்தி நல்ல வெளிப்படுத்துவா. என்ன இயேசு குழந்தை இயேசுவும் அவருள்ள அவர் இவ வச்சிருந்த அளவு கடந்த அன்பால இவ்வுலகம் விட்டுட்டு தங்களோட விண்ணக வீட்டுக்கு வாழ்வதற்கு அவங்க கூப்பிட்டிருந்து ஃபாஸ்டா. மார்ச் மாசம் 30ஆம் தேதி இயேசு படமாடியில அவங்களோட குளவனுக்கு அங்க போய் இருந்துட்டா. 70 வயது முடிந்த 7வது நாளே அவர் இன்னும் கடவுளிடம் ஒப்படைத்து விண்ணுலக வீட்டில நித்திய இளைப்பாறல் அடைந்தார். வீடு தேடி வந்தவர்களுக்கு கொடுத்ததெல்லாம் வாய்க்கு ருசியான சாப்பாடு. அதற்கு கைமாறாக நாங்க போட போறோம் ஒரு பிடி மண் கடைசியா. நாங்கள் தொடர்ந்தும் அமைதியாய் காத்திருக்கின்ற போது ஒரு பாடலை பாட கேட்போம். தங்கத்துடன் ஒரு பாடலை பாடுவோம். மண்ணில் வாழ்ந்து செல்லும் ரீட்டா, விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் ரீட்டா, விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். அன்று உன்னை படைத்த இறைவன் இன்று உன்னை அழைக்கின்றார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் ரீட்டா, விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். படைப்பில் இறைவன் படைப்பை காண கடைக்கனொன்றை காட்டினான். படைப்பில் இறைவன் படைப்பை காண கடைக்கனொன்றை காட்டினான். பார்த்த மனிதன் மயக்கம் கொண்டு படைத்தவனிலே மூழ்கினார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் ரீட்டா, விண்ணில் இறைவன் இன்பம் தருவான். உலகில் நீயும் வாழ்ந்த காலம் உயர்ந்த வாழ்வின் பயணமே. உலகில் நீயும் வாழ்ந்த காலம் உயர்ந்த வாழ்வின் பயணமே. சேர்ந்த உறவும் இணைந்த உள்ளமும் தொடர்ந்து வாழும் என்றுமே. மண்ணில் வாழ்ந்து செல்லும் திருட்டா, விண்ணில் இறைவன் இன்பம் தருவான். இந்த உலகில் நாளை இன்று உறவு நாளை பிரிவு, மனிதன் வாழும் ஏட்டிலே. இன்று உறவு நாளை பிரிவு, மனிதன் வாழும் ஏட்டிலே. என்றும் அழியா உறவு உண்டு இறைவன் வாழும் வீட்டிலே.
பாடல் பிரதியில் இருக்கிறதான 2வது பாடலை பாடுவோம். காக்கும் கரங்கள் எனக்கு காத்திடுவார் இருடையாலை அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நாம் காண்கிறோம். பாடல் பிரதியிலே 2வது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே காக்கும் கரங்கள் இறந்தோர் எப்படி உயிருடன் எழுப்பப்படுவார்கள், எத்தகைய உடலோடு வருவார்கள் என ஒருவர் கேட்கலாம். அறிவிலியே, நீ விதைக்கும் விதை மடிந்தால் ஒழிய உயிர் பெறாது. முளைத்த பயிராக நீ அதை விதைக்கவில்லை, மாறாக
வெறும் கோதுமை மணியையோ மற்றைய விதியோ தான் விதைக்கிறார். கடவுளோ தாம் விருப்பப்படி அதற்கு ஒரு உருவத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு விதைக்கும் அதற்குரிய உருவை கொடுக்கிறார். எல்லா ஊனும் ஒரே வகையான ஊனல்ல. மாடுகளுக்கு ஒரு வகையான ஊனும், விலங்குகளுக்கு இன்னொரு வகையான ஊனும், பறவைகளுக்கு வேறொரு வகையான ஊனும், மீன்களுக்கு மற்றொரு வகையான ஊனும் உண்டு. விண்ணை சார்ந்தவைகளுக்கு ஒரு வகையான உருவமும், மண்ணை சார்ந்தவைகளுக்கு இன்னொரு வகையான உருவமும் உண்டு. விண்ணை சார்ந்தவற்றில் அழகு வேறு, மண்ணை சார்ந்தவற்றில் அழகு வேறு. கதிரவனின் சுடர் ஒன்று, நிலவின் சுடர் இன்னொன்று. விண்மீன்கள் சுடர் மற்றொன்று, விண்மீனுக்கு விண்மீன் சுடர் வேறுபடுகிறது. இறந்தோர் உயிர்த்தெழும் போதும் இவ்வாறே இருக்கு. அழிவுக்குரியதாய் விதைக்கப்படுவது அழியாததாய் உயிர் பெற்று எழுகிறது. மதிப்பெற்றதாய் விதைக்கப்படுவது மாண்புக்குரியதாய் உயிர் பெற்று எழுகிறது. வலுவற்றதாய் விதைக்கப்படுவது வல்லமை உள்ளதாய் உயிர் பெற்று எழுகிறது. மனித இயல்பு கொண்ட உடலாய் விதைக்கப்படுவது ஆவிக்குரிய உடலாய் உயிர் பெற்று எழுகிறது. மனித இயல்பு கொண்ட உடல் உண்டென்றால் ஆவிக்குரிய உடலும் உண்டு. மறைநூலில் எழுதியுள்ளபடி முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவர் ஆனார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவியானார். தூய ஆவிக்குரிய முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது. தூய ஆவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். முன்னை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். அன்பர்களே, நான் சொல்வது இதுவே. ஊனியலுடைய மனிதர் இறையாட்சியை உரிமை பெற அடைய முடியாது. அழிவைக்குரியது அழியாமையை உரிமை பெற அடைய முடியாது. இதோ ஒரு மறைமுறை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் யாவரும் சாக மாட்டோம், ஆனால் அனைவரும் மாற்றுருப்பருவோம். ஒரு நொடிப்பொழுதிலே கண்ணு வைக்கும் நேரத்தில் இது எக்காலம் முழங்கும் போது இது நிகழும். எக்காலம் முழங்கும் போது இறந்தோர் அழிவற்றவர்களாய் உயிருடன் எழுப்பப்படுவர். நாமும் மாற்றொரு பொருள். ஏனெனில் அழிவுக்குரிய இவ்வுடல் அழியாமை அணிந்ததாக வேண்டும். சாவுக்குரிய உடல் சாகாமை அணிந்ததாக வேண்டும். அழிவுக்குரியது அழியாமையையும் சாவிக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும் போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒளிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே உன் வெற்றி எங்கே? சாவை உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு. பாவத்திற்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்பொழுதும் செய்யுங்கள் என்பதே ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், சாவுக்கும் வாழ்வுக்கும் காரணராயிருக்கிறீர். உமக்குள் நித்திரை அடைந்திருக்கிற இந்த அடியவள் நித்திய வாழ்வில் பெற்றிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை நிறைவேற்றக்கூடி இருக்கின்றோம். இந்த வழிபாட்டை ஆசீர்வதியும் வாயும் வார்த்தைகளும் இதயத்தின் நினைவுகளும் வகையக்கூடியதாய் காணப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால் வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருக்குள் நித்திரையடைந்த ரீட்டா ராச மனோகரி வேல்முருகு அவருடைய வழிபாட்டிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம்.
இந்த அடியவளை நான் கடந்த 23ஆம் தேதி இந்த இடத்தில் வந்து சந்தித்த போது எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு அவர் என்னை அன்போடு கூட வரவேற்பார். போதர் ஐயா, போதர் அம்மான்னு சொல்லி எங்களை குடும்பமாய் எப்பொழுதும் அன்போடு வரவேற்று ஆதரித்து எங்களை அன்பு செலுத்துகிற ஒரு அடியவளாய் அவர் காணப்பட்டால், கடந்த 23ஆம் தேதி அவருடைய பிறந்த தினத்துக்கு வந்த போதும் அவ்வாறே அன்போடு எங்களை ஆதரித்து நாங்கள் ஜெபிக்கவும் ஒரு பிறந்த தின பாடலை பாடவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரத்தை அந்த நேரத்திலே நாம் கண்டுகொண்டோம். ஆனால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த செய்தியை நான் கேள்விப்பட்ட போது, ஆண்டவரே இது எப்படி ஆனது என்ற ஒரு கேள்வி என்னுடைய மனதிலே வந்தது. அவை நாங்கள் பொதுவாய் சிந்திக்கிற விடயம் அதுதான். இந்த உலகத்திலே ஒரு வாழ்வு நிரந்தரமானது அல்ல. இந்த உலகத்தின் வாழ்வை என்றோ ஒரு நாள் நாங்கள் நிறைவு செய்கிறோம். ஆனால் அந்த வாழ்வின் எப்பொழுது அது முடிவடைகிறது என்பது எங்களுடைய கரத்தில் அல்ல, அது கடவுளுடைய கரத்தில் தான் இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் இந்த நேரத்திலே புரிந்து கொள்வது மட்டுமல்ல, எப்பொழுதும் அதுதான் நடக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் இங்கே நாங்கள் வாசித்த இந்த வசனத்திலே சில வசனங்கள் சொல்லுகிறது, அன்பானவர்களே, நான் சொல்லுவது இதுவே, ஊன் இயல்புடைய மனிதர் இறையாட்சியை உரிமை பேராக அடைய முடியாது, அழிவுக்குரியது அழியாமையை உரிமை பேராக அடைய முடியாது. அதாவது இந்த சரீரம் இந்த உலகத்தோடு முடிவடைந்து விட்டாலும் எங்களுக்குள்ளாய் காணப்படுகிற ஆத்துமா அது அழிக்கப்பட முடியாததாய் தேவனோடு வாசம் பண்ணுவதற்கு கடந்து செல்கிறது. இன்றைக்கு இந்த அடியவள் அல்லது இந்த அன்றியுடைய வாழ்விலே இவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று விட்டார், அல்லது இந்த உலகத்தின் காரியங்கள் இவருக்கு முடிவடைந்து விட்டது, அல்லது அன்பாய் நேசித்த அவருடைய மகள், கணவன், மருமகன், பேரப்பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உறவுகளாய் நாங்கள் துன்பத்தை, வேதனையை அடைகின்றோம். இது ஒரு துன்பமான சூழல், ஒரு மரணம், ஒரு சாவு துன்பமானது. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், திருமறை என்ன சொல்லுகிறது என்றால், இந்த உலகத்தின் வாழ்வு, இங்கே இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்லுகின்ற போது ஆண்டவர் இயேசுவோடு கூட கடந்து செல்லுகின்றோம், ஆண்டவரோடு கூட வாழுகின்றோம். இந்த உலகத்தின் துன்பத்தை, துயரங்களை எல்லாம் விட்டு ஒரு மகிழ்ச்சியான இடத்துக்கு கடந்து செல்லுகிறோம் என்பதை வேதம் தெளிவாய் சுட்டி காட்டுகிறது. அவை நமக்கு தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை என்னவென்றால், இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்லுகின்ற போது, அல்லது இந்த உலகத்திலே கடைசியாய் நமக்கு நடைபெறுகிற இந்த மரணம் நம்மை ஆண்டு கொள்ளுகின்ற போது நாம் இயேசுவோடு நித்திய காலமாய் வாழுகின்றோம் என்ற நம்பிக்கையை கொடுக்கின்றோம். ஆனால் இந்த வசனங்களை, ஆண்டவருடைய வசனங்கள் தெளிவாய் அதை சுட்டி காட்டினாலும், மனித இயல்பிலே, மனித எண்ணங்களிலே நமக்கு ஒரு வேதனை, ஒரு துன்பம், ஒரு கண்ணீர் நிறைந்திருக்கிறது. இந்த வேளையிலே நான் என்ன வார்த்தைகளை பேச முடியும் என்று நான் சிந்தித்த போது, நாமும் ஒரு நாள் மரணத்தை சந்திக்கின்ற போது, இந்த இயேசுவோடு வாழ்ந்து மரணத்தை சந்திக்கின்ற போது, ஆண்டவர் இயேசுவோடு வாழ்ந்து இந்த இடத்திலிருந்து கடந்து சென்றிருக்கிற இந்த அடியவள் கடந்து சென்றிருக்கிற அந்த இடத்திற்கு நாமும் கடந்து செல்லுவோம், முகமுகமாய் இந்த அடியவளை சந்திப்போம் என்ற நம்பிக்கையை இந்த மத்தியான வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கூட நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகின்றேன். ஆவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற போது, சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு, பாவத்திற்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி என்று சொல்லி இந்த வசனங்களுக்குள்ளாய் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுவதை பார்க்கலாம். அதே போல யோவான் நற்செய்தியாளர் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே சொல்லுகிற போது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று அவர் சொல்லுகின்றார். அவை அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் அருமையான இந்த தாயுடைய கணவன் அங்களுடைய வாழ்விலே ஒரு ஆறுதலை, தேறுதலை ஆண்டவர் கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கின்றோம். சரண்யாவுடைய வாழ்விலே ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு ஆறுதலை, தேறுதலை, சமாதானத்தை கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். அவருடைய கணவன், அன்பான 2 குழந்தைகள், அவருடைய சகோதரிகள், உறவுகள் இந்த துன்பத்தை
தாங்க முடியாதபடி வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற நம்பிக்கையின் செய்தி, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களிடத்திலே சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்து மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தார். அவை அந்த உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாய் நாங்கள் இருக்கும்படியாய், இந்த உலகத்தின் மரணத்தை வெல்லுவதற்கு வழியாய் இயேசு இருக்கிறபடியினால் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுகிற நமக்கு ஆண்டவர் நிச்சயமாய் மரணத்தை வென்று உயிர்த்தெழுகிற வல்லமையை கொடுப்பார். அவை இது ஒரு ஆரம்பம். இங்கே இந்த அடியவள் இப்பொழுது சரீரத்திலே அடக்கம் பண்ணப்படப்படுகிற சூழல் இருந்தாலும் இவருடைய ஆத்துமா நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறது. நாமும் ஒரு நாள் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளுகின்ற போது இந்த அடியவளை நமக்கு முன்பாய் கடந்து சென்றவர்களை முகமுகமாய் சந்திப்போம் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் இந்த வழிபாட்டை நிறைவேற்றுவோம். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களுக்குள்ளாய் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் ஜெபம் செய்வோம். ஜெபிப்பதற்கு முன்பதாய் அவன் பாடல் பிரதியில் இருக்கிற பாடலை சேர்ந்து பாடுவோம். தொல்லைகள் கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், துன்பத்தில் இன்பம் தோன்றிடும், இருளாய் தோன்றும் என்றும் பாடல் பிரதியில 3வது பாடலை பாடி நாங்கள் ஜெபத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் இந்த வழிபாட்டை நாங்கள் நிறைவு செய்ய போகின்றோம். சேர்ந்து பாடுவோம். கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் தோன்றிடும், இருளாய் தோன்றும் என்றும்
ஜெபம் செய்வோம். சாவுக்கும் வாழ்வுக்கும் காரணராக இருக்கிற நல்ல கடவுளே, மரணம் உம்மை ஆண்டு கொள்ளவில்லை. நீ சிலுவையிலே அறைந்து மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கின்றீர். ஆண்டவரே, உம்மை நம்பி வாழுகின்ற மக்களும் உம்மை விசுவாசித்து வாழுகிற மக்களும் மரணத்தை விட்டு ஜீவனை பெற்றுக் கொள்கிறபடியினால் அந்த நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த அடியவள் உமோடு வாழ்ந்து உமக்குள் ஜீவித்து மரணத்தை சந்தித்திருக்கிறபடியினால், இந்த சாவை அடைந்திருக்கிறபடியினால், இப்படி ஆத்துமா நித்திய வாழ்வை பெற்றிருக்கிறபடியினால் என்ற நம்பிக்கையோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் வழியாகவும் சத்தியமாகவும் ஜீவனமாய் இருக்கிறபடியினால் இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்விலும் அந்த சத்தியத்தை உண்மையை விசுவாசிக்கத்தக்கான உள்ளத்தை கொடுத்து ஒரு ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சாவே உன் கூரெங்கே என்று சொல்லி ஆண்டவரே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை போல சாவை வந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்திலே துயரத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற உடைய மக்களுக்கு ஒரு ஆறுதல் சமாதானம் இரக்கம் கடந்து வரட்டும். விசேடமாய் வேல்முருக அங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியவருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் சுகமாக்கப்படட்டும். அவருக்கு இருதயத்திலே பலத்தை கொடுத்து ஆறுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சரண்யாவுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உடைய பிள்ளைக்கு தேவையான ஆறுதலை, எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் ஆண்டு கொள்ளும் என்றபடி ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுங்கள். அவருடைய கணவன், அன்பான பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உறவுகள், இந்த இடத்திலே கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலும் சமாதானமும் இரக்கமும் கடந்து வரட்டும். அந்த சமாதானத்தை நீர் கொடுப்பதற்காய் நன்றி. எங்களுக்கு கொடுக்கிற நம்பிக்கை, இந்த ஆடியவள் நித்திய வாழ்வை பெற்றிருக்கிறார். நாங்களும் உம்மை விசுவாசித்து வாழுகின்ற போது இந்த அடியவளை முகமுகமாய் என்று ஒரு நாள் சந்திப்போம் என்ற நம்பிக்கையிலே எங்களுக்கும் இந்த வழிபாட்டை நிறைவேற்றி கொடுக்கிறபடி நான் நன்றி சுவாமி. மிகுதியான காலங்கள் நேரங்கள் அனைத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரும் மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து ஏறெடுப்போம். மண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் பெறுவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். கண்ணாடிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் கேட்போம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், ஆசீர்வாதம், கூட்டுறவு விசடமாய் துன்பத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற சரண்யா பிள்ளைகள், குடும்பம், அங்கிள் மற்றும் அவருடைய சகோதர சகோதரிகள், உறவுகள் ஒருவரோடும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அசுத்த சாலவகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நாங்கள் பாடல் பிரதியில் இருக்கிறதான இறுதி பாடலை சேர்ந்து பாடுவோம். யோதி தோன்றும் ஓர் தேசம் ஒன்று, சுவாச கண்ணால் காண்கின்றோம். பாடல் பிரதியிலே இருக்கிற 4வது பாடலை சேர்ந்து பாடுகிற போது நாங்கள் இறுதி அஞ்சலி செலுத்தலாம். முதலிலே திருப்பணியாளர்கள் அஞ்சலி செலுத்துவார்கள். அதைத் தொடர்ந்து அவருடைய குடும்பத்தினர், பிள்ளைகள், உறவுகள் செலுத்த முடியும். அதைத் தொடர்ந்து ஏனையவர்களை நாங்கள் செலுத்தலாம். சேர்ந்து பாடுவோம். யோதி தோன்றும் ஒரு தேசம் உண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம். அந்த பாடலை பாடி நாங்கள் இறுதி அஞ்சலி செலுத்துவோம்.
Ayori
சந்தோஷமா அங்க போய் தேசப்பான மடியிலே குலதேசப்பான மடியிலே இருங்கம்மா. எல்லாரோட சந்தோஷமா இருக்குமா. அம்மா அம்மா
ஓகே நாளைக்கு நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம். ஓகே என்ன வேண்டியது இல்லை பெண் வாங்க.
நானே நல்ல ஆயன் நாடுகளின் சத்தத்தை அறிவேன், நானும் அவற்றை அறிவேன். அவைகள் என்னிடத்திலிருந்து எவராலும் பறித்து விட முடியாது. உலகத்தில் நாம் ஒன்றையும் கொண்டு வந்ததுமில்லை, உலகத்தை விட்டு நாம் ஒன்றையும் கொண்டு போகவும் முடியாது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்தை நாம் பிழைத்தாலும் ஆண்டவருக்கென்று மறித்திருக்கிறோம், நாம் மறித்தாலும் ஆண்டவருக்கென்று மறித்திருக்கிறோம். நாம் உங்களோடு இருப்பதால் நீங்களும் உங்களோடு இருப்பீர்கள். மரண பர்யந்தம் கட்டி கிடக்க பார்த்து வெள்ளமாவான். சரி அப்படியே வாங்க. நடு சைடு நடு நிற்கிறாங்க. அங்கால முடியாது. ஒரு பாடலை பாடுவோம். பாடுகிற போது பட்டி இறக்கப்படும். தொல்லைகள் கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும் என்ற பாடலை பாடுகின்ற போது பட்டியை நாங்கள் இறக்குவோம். தொல்லைகள் கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் தோன்றிடும், இருளாய் தோன்றும் என்றும்
அமைதியாயிருப்போம். அமைதியாயிருப்போம். மாமிசமெல்லாம் புல் போன்றது, அது அழகெல்லாம் வெளியின் பூ போன்றது. கர்த்தரின் சுவாசம் அதன் மேல் படவே புல் உலரும் பூ உதிரும். இக்கல்லறை அண்டையில் நிற்கும் நாம் நம்பிக்கையற்றவர்களாய் நிற்காமல் நமது தலைகளை உயர்த்தி நிற்கிறோம். ஏனெனில் பூமிக்குரிய கூடாரமாகிய நமது வீடு அழிந்து போனாலும் கடவுளால் உண்டாக்கிய ஒரு வீடு விண்ணுலகில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இந்த உடலில் குடியிருக்கையில் நாம் வெளிப்பாட்டை கண்டு நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆனால் கடவுள் தமது சித்தத்தை ஒவ்வொருவர் வாழ்விலும் நிறைவேற்றும் பொழுது நமது விசுவாசம் வெளிப்பாடாக மாறும். அப்பொழுது நாம் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவோம். ஆகையால் கடவுள் தாமே கட்டியிருக்கிற அஸ்திபாரங்களுள்ள நகரத்தை நாம் அடையும் வரைக்கும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். கர்த்தருக்குள் நித்திரையடைந்த இந்த அடியவளை கடவுள் தம்மிடம் சேர்த்து கொள்ள திருவுளம் கொண்டபடியினால் இவருடைய உடலை மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் பூமிக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நித்திய வாழ்வை அடைவதற்கு உயிர்த்தெழுதல் உண்டாகும் என்று உறுதியாய் நாம் நம்புகிறபடியினாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றென்றுமாய் ஜீவிப்போம் என்ற விசுவாசத்தினாலும் நாம் இப்படி செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா மகிமையும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். வாழ்வுக்கும் மரணத்துக்கும் அதிபதியான கடவுளே, இந்த நேரத்திலே இவ்வுலக வாழ்வை முடித்து உம்முடைய சமூகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட தாயானவரை மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் அவருடைய சரீரத்தை நாங்கள் அடக்கம் செய்திருக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் இந்த உலகத்தின் பாடுகளை மறந்து உம்முடைய சமூகத்திலே அவர் நித்திய இளைப்பாறுதல் அடைவார், உம்முடைய சமூகத்திலே இருப்பார் என்ற நம்பிக்கையை குடும்பத்தவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, இந்த கல்லறைகள் அண்டையிலே புலம்பிக் கொண்டிருக்கின்ற, கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற, கவலையோடு இருக்கின்ற ஆண்டவரே குடும்ப உறவுகளை நீங்கள் ஆறுதல் படுத்தும்படிக்காக மன்றாடுகிறோம். விசேஷமாக தகப்பனே, அவரும் உம்முடைய நித்திய ஜீவனுக்குரிய ஆண்டவரை ஆறுதலை சமாதானத்தை அந்த தாயானவர் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டுமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் கேட்போம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், ஆசீர்வாதம், கூட்டுறவு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த இடத்திலே வேதனையோடும் துன்பத்தோடும் கண்ணீரோடும் இருக்கிற ஒவ்வொருவர் வாழ்விலும் ஆறுதலையும் சமாதானத்தையும் இரக்கத்தையும் கொடுப்பாராக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அசுத சலோபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன். மண் போடுறார்கள் முதல்ல சரணியா போடுங்க. அங்கே எல்லாரும் சரி, மண் போடுறார்கள் போடுங்க. அப்பா போடுங்க. அப்பா வாங்க அம்மாக்கு மண்ணை போடுங்க. அப்பா அச்சு அப்படியே மனிதரியா உள்ள போடுங்க. அப்ப நீங்க போடுங்க.
என்றும் உங்களுக்கு மண்போடு அம்மா நீங்க தூக்கி வளர்த்தாங்களம்மா எந்த அம்மா எந்த அம்மா எந்த அம்மா அம்மா சந்தோஷமா போய் அங்க உங்களோட ஆட்கள் எல்லாரும் வந்து கூட்டி கொண்டு போனாங்க எல்லாருக்கும் போய் சொல்லுங்க ஏன் அவளை விட்டு என்ன கூட்டி கொண்டு வந்து நீங்க சொல்லுங்க சரியா நான் பாவம் பண்ணதே மேவைக்கு சொல்லுங்க சரியா சொல்லுங்கம்மா அவள் என்ன விட்டுட்டு இருக்க போறாள்னு சொல்லுங்கம்மா ஈமாம்மா ஆசையம்மா அம்மா அம்மா எல்லாருக்கும் போய் சொல்லுங்க ஏன் என்ன கூட்டி கொண்டு வந்து நீங்க கேளுங்கம்மா என்ன விட்டே என்ன கட்டி அம்மாவை பிரிச்ச நீங்க கேளுங்கம்மா எந்த சரணியை விட்டே எந்த அம்மாவை பிரிச்சு நமக்கு கத்துறாள்னு சொல்லுங்க அதே மட்டும் வந்துச்சுமா என்ன செய்யணும் தெரியாது எந்த அம்மாவை பிரிச்ச நீங்கள் நாங்க என்ன ஒழுங்கா இருந்த நாங்கள் அம்மாவை பிரிச்சு நான் யாருடைய அம்மா என் அம்மாண்டு சொல்ல போறேன் இந்த அம்மா யார போய் நீ அம்மாண்டு கூப்பிடுறது அம்மா யாரே அம்மா நான் போய் ஐயோ நான் அம்மாவோட கதை கெட்டு வாரனே அம்மா யாரே அம்மா நீ நான் அம்மாண்டு கூப்பிடுறது எங்க அம்மா போய் மடியில படுக்கிறது அம்மா 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 என்னத்துக்கு நம்ம எங்கம்மா இங்க போய் நிக்கிறது அம்மா அப்பாட்ட எனக்கு யாரம்மா யாருதான் சொல்றது ஆமா யோசிக்காங்க அப்பாவை கவனமா பாப்பேனம்மா நீங்க அது மட்டும் யோசிக்காங்க சரியாம்மா கவனமா பாப்பேனம்மா சில நாள் உங்களோட ஐயாவை சாப்பிட்டாப்பா நீ எந்த ஐயாவை சாப்பிடுறேன் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ để không bỏ lỡ
Come on, oh. என்ன மாதிரி சோடா வேணும்.
அப்பாக்கு அப்போ நீ சாப்பிட்டீங்கடா சோடாலாம் குடிச்சீங்க அப்படி இன்னொருத்தரும் கவனிக்கலையடா பிஸ்கட் பண்ணுறா டக்குனு பேசி நேரவே மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிடுறேன் நான் பஸ்ல
எது? ஆ